தகவல்களை எளிதாக பெறுவதற்கும் அறிவை வளர்க்கவும் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் கலை மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் அறிவின் ஊற்றுக்கண்ணாக தகவல்களின் களஞ்சியமாக விளங்குவதுதான் நூலகங்கள். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்ற சுவாமி விவேகானந்தர் சொல்லுக்கேற்ப சென்னை திருவொற்றியூர் எண்ணூர் கத்திவாக்கம் பஜார் தெருவில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதியின்றி இயங்கி வந்த மாவட்ட கிளை நூலகத்தை சுமார் 3 கோடி செலவில் நவீன வசதிகளோடு பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பயன்படும் வகையில் கணினி வசதி, அனைத்து விதமான புத்தகங்களோடு கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பதற்கு தயாராக உள்ள நிலையில் சட்டமன்றத்தில் இன்று கேள்வி நேரத்தின் போது எண்ணூர் நூலக கட்டிடத்தை துணை முதல்வர் திருக்கரத்தால் திறந்து வைக்க வேண்டும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் வாயிலாக துணை முதல்வருக்கு திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அழைப்பு விடுக்க இந்நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது, நானும் இங்கேயே தேதி கேட்டுக்கொள்கிறேன் என்ற கல்வித்துறை அமைச்சரின் பதில் பேரவையை கலகலப்பாக்கியது. 110 மாண்புமிகு உறுப்பினர் திரு KP சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என்ன வழக்கூடிய தமிழ்நாட்டின் சிறப்புமிக்க முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி மருத்துவம் என்று இரு கொள்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் அவர்களை வணங்கி, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களை வணங்கி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வணக்கத்தை தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தங்களின் வாயிலாக என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மணலி கக்கன்புரத்தின் பகுதியில் வாழக்கூடிய முழுக்க ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு கக்கன்புரத்தில் சுத்தி உள்ள பல்ஜிபாளையம், லட்சுமிபுரம், அப்பராஜ் தெருவு, பெருமாள் கோயில் தெரு, சின்ன சேக்காடு என்ற 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய பகுதி. கக்கன்புரம் சுத்தி உள்ள 4 பள்ளிகள் உள்ளது. எனவே இந்த நூலகம் உழைக்கும் மக்களின் குழந்தைகளுக்கு கல்விக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் என்பதற்காக எனது கோரிக்கையை ஏற்று நூலகத்தின் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி சின்ன சேக்காடு கக்கன்புரம் பகுதியில் நூலகம் அமைப்பதற்காக வரையறுக்கப்பட்ட விதிகளின்படி முதலில் பகுதி நேர நூலகம் மட்டுமே அமைக்க இயலும். பொதுமக்களின் பயன்பாடு மற்றும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் பகுதி நேர நூலகமானது ஊர்ப்புற நூலகம், கிளை நூலகம், முழு நேர கிளை நூலகமாக தரம் உயர்த்தப்படும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல ஏறத்தாழ ஒரு 12,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற மக்கள் தொகையை கொண்டிருக்கின்ற அது பகுதியாக இருக்கின்றது. ஏற்கனவே ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் மணலி கிளை நூலகம் இருக்கின்றது. அதே போன்று 1 கிலோமீட்டர் தொலைவிலும் சின்ன சேக்காடு ஊர்ப்புற நூலகம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னாலும் கண்டிப்பாக அவர் கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மிக விரைவாக அந்த நூலகம் கட்டுகின்ற பணியில் நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் என்பதை தங்களின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணூர் கத்திவாக்கத்தில் உள்ள 60 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நூலகத்தை மேம்படுத்த வேண்டும் என்று சிறப்பு வாய்ந்த பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,25,00,000 செலவில் கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. நூலகத்திற்கு தேவையான பொருட்கள் 1,75,00,000 பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது. இறுதி கட்ட பணிகள் முடித்து நிறைவேற்றப்பட்டு உள்ளது. எனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவர்களின் திருக்கரத்தால் இந்த நூலகம் திறக்கப்படுமா என்பதை தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு சென்று அவரை நேரடியாக சந்தித்து தேதி கேட்கணும். சட்டமன்றத்திலேயே தேதி கேட்கிறாரு. இருந்தாலும் நம்முடைய துணை முதலமைச்சர்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவரும் வருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனால் தங்களின் வாயிலாக உங்கள் மூலமாகவும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரின் தேதியை நான் இப்பவே கேட்டுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதனை புரிய எண்ணுபவன் புத்தகங்களோடு இருப்பான், சாதனை புரிந்தவன் புத்தகத்தில் இருப்பான். அதுபோல ஏழை எளிய நடுத்தர மக்கள் வசிக்கும் பல்வேறு கிராமங்கள் அடங்கிய எண்ணூர் பகுதியில் இந்த நூலகம் பல அறிவாளிகளை IAS, IPS, IFS மற்றும் விஞ்ஞானிகளை உருவாக்க சட்டமன்ற உறுப்பினர் சங்கரின் இந்த பணி சரித்திர பதிவேட்டில் மைல்கல் என்றால் மிகையாகாது.